இப்போ 2026 தேர்தல் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. இந்த நேரத்துல உங்களுடைய ஓட்டு வந்து யாருக்கு நீங்க நினைக்கிறீங்கண்ணா? டிஎம்கே. எதனாலண்ணா? நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக படிப்பை கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்புறம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக இருக்காங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் ஏக்கர் கணக்கில் இந்த வக்ஃப் போர்டு ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவங்க தான் என்ஆர்சி என்பிஆர் பிஜேபி அரசு எங்களை வந்து எப்போம்லாம் வந்து எங்களை இது பண்ணிகிட்ருக்காங்களோ அப்போம்லாம் வந்து டிஎம்கே தான் எங்களுக்கு வந்து எப்போவுமே பக்கபலமாக இருக்குது. அதனால் என்றைக்குமே சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு தான் என்றைக்குமே நன்றி கடமை நாங்கள் பட்டுள்ளோம். அதனால் நாங்கள் என்றைக்கும் கண்டிப்பாக தளபதி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மீண்டும் மலரும். 2026 200க்கு 234 தொகுதியில் அமோகமாக வெற்றி பெறுவோம். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் வந்து இத்தனை வருஷம் ஆண்டு காலங்களில் வந்துட்டு ஏடிஎம்கேலாம் கூட ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணுறக்கு, அது மட்டும் இல்லாமல் பிஜேபிலாம் கூட இவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணுறக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக டிவிகேலாம் கூட ஒரு ஆட்சி புதுசாக தொடங்கியிருக்காங்க. இவங்க இந்த கட்சிலாம் எதுவுமே பண்ணாத அப்படி என்ன யூனிக்காக வந்து டிஎம்கே நீங்கள் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? வந்து விவசாயிகள் இந்த கரண்ட் பில்லு எல்லாம் ஏற்றினது வந்து அதிமுக அரசு தான். அவங்க தான் என்ஆர்சி என்பிஆருக்கு வந்து அன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்க அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கலன்னா அந்த சட்டமே இயற்றப்பட்டிருக்காது. அவங்க வந்து மோடி அரசு கூட சேர்ந்து தமிழ்நாட்டை விற்கலான்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அது ஒரு காலமும் இந்த மக்கள் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே வந்து படித்த மக்கள். அதனால் வந்து கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் தான் எந்த கூட்டணி கட்சி இங்கே வேலை செல்லடிக்கோ எப்படியும் அமோகமாக ஒரு 1.5 லட்சம் வித்தியாசம் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். அதில் நாங்கள் கண்டிப்பாக பாடுபோம்.